ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பொரி மிளகாய் உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதை நான் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து எதுவும் எடுக்கலை, எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில். அதனால் நான் அப்படியே வீடியோ போடுறேன். நல்லா வேர்க்கடலை வந்து 10 கிலோ போட்டிருக்காங்க, பாசிப்பருப்பு 1 கிலோ, தேங்காய் 1 கிலோ, அப்புறம் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு 4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெல்லம் வந்து நல்லா 5 கிலோ வெல்லத்தை நல்லா பொடி சிறுவை அரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம இப்போ வந்து வெல்லத்தை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். எங்கள் பாட்டி வந்து கேஸ் ஆன் பண்ணி பெரிய பவுல் வச்சு பாகு காய்ச்சுறாங்க. பாகு வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வந்து நம்ம தண்ணியில் போட்டு பார்த்தா உருண்டை ஷேப்புக்கு வந்து அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது ஃபஸ்ட்டு ரவுண்டுலேயே நல்லா பிள்ளையாருக்காக நம்ம பிடிச்சி வைப்போம்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க, ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம வந்து செய்கிறதுனால இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டில் கோபுரம் மாதிரி செய்வாங்க. நம்ம வந்து பாகு காய்ச்சி எடுத்துட்டாங்க. எங்கள் 2 பாட்டிங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெள்ளை பாகில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை கைவிடாத கிளறி எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வந்து நல்லா உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு நல்லா ரெடி ஆகணும். நல்லா கெட்டியான பதத்துக்கு வர்ற அளவுக்கு அந்த வேர்க்கடலையை எடுத்து போட்டுக்கணும். நம்ம கைவிடாத கிளறினே இருக்கணும். அது வந்து நம்ம சூடாக பிடிச்சாதான் அந்த உருண்டை வந்து நல்லா அந்த வெள்ளைப்பாகோட மிக்ஸ் ஆகும். உருண்டை பிடிக்கும் போது நம்ம அரிசி மாவை லைட்டாக தூவி உருண்டை பிடிச்சாதான் கெட்டியான பதத்துக்கு உருண்டை ஷேப்லாம் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பெரிய ஒரு பவுல் எடுத்து வச்சு நம்ம அதை வந்து ரெடி பண்ணதை எடுத்து வாரி வச்சு நம்ம லைட்டாக கொஞ்சமாக உருண்டை ஷேப் நல்லா சூடாக இருக்கும். உருண்டை ஷேப்புக்கு எடுத்து மாவை மேலே தூவி நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நான் தான் உருண்டை பிடிச்சின்னு இருக்கேன். நமக்கு எந்தெந்த ஷேப் வேணுமோ அந்தந்த ஷேப் அளவு கூட நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக எடுத்துக்கலாம், பெருசாக வேணும்னாலும் நம்ம பெருசாக எடுத்துக்கலாம். அந்த பச்சரிசி மாவை நல்லா போட்டு ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் உருண்டை பிடிச்சின்னு இருக்காங்க. எங்கள் அம்மா நல்லா அழுத்தி பிடிக்கிறாங்க. நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சின்னு இருக்காங்க எங்கள் பாட்டிங்க. டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு விசேஷம் நடக்க போகுது. அதாவது அதுக்காக தான் நாங்கள் இதை ரெடி பண்ணின்னு இருக்கோம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.